திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான கிணற எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நிரந்தரமாக மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. களத்தில் செய்தியாளர் மாதவன் இருக்கிறாரு. மாதவன், எந்த விதமான ஆபத்தும் நேராமல் அதை நிரந்தரமாக மூடுவதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மணிமாறன், திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் ஒன்றியத்தில் பெரியகுடி அப்படிங்கிற பகுதியில் ஓஎன்ஜிசி 2 கிணறுகளை தோண்டினாங்க. அந்த கிணறு கடந்த 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட, அதாவது அது அந்த கிணத்துல அதிகப்படியான வாயு, அதாவது மிக அழுத்தம், ரொம்ப அழுத்தம் இருக்கிறதுனால அதுலேருந்து ஓஎன்ஜிசியால எண்ணெய் பொருட்களை எடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த கிணறை மூடிட்டாங்க. 2013 மூடிட்டாங்க. அதன் பிறகு அந்த கிணறை பராமரிக்கிற பணியில போறேன் அப்படின்னு அவங்க போவாங்க. அப்படி போறப்ப விவசாயிகள் மறுபடியும் எடுக்க வராங்களோ அச்சம் தெரிவிச்சு மாவட்ட நிர்வாகத்திட்ட போவாங்க. இது தொடர்கதையாவே இருந்துட்டு வந்து இவங்க பராமரிப்பு பண்ண போறதும், விவசாயிகள் அச்சப்படுறதும், மறுபடியும் பராமரிப்பு பண்ண போறதும், விவசாயிகள் அச்சப்படுறதும், மாவட்ட நிர்வாகத்திட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதும், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுல இது நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுனால தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய காவிரி விவசாய சங்கத்துடைய தலைவர் அவர் PR பாண்டியன் தலைமையில நேற்று விவசாயிகள், அந்த ஊரை சேர்ந்தவங்க, அதே போல மாவட்ட நிர்வாகத்தை சார்பாக ஆட்சியர், SP உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே போல ONGC நிர்வாகத்திலையும் அதிகாரிகள் மாறன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இத்தனை 39 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களுக்குள்ள அதுக்கு அந்த வாயுவை குறைத்து, அதாவது அந்த இடம் அதிகப்படியான வாயு இருக்கிறதுனால அது வந்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வாயுவை குறைத்து நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்றத பணிகளை கண்காணிக்கிறதுக்கு 8 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அதுல அதிகாரிகள் பிளஸ் அந்த ஊரை சேர்ந்த 2 விவசாயிகளும் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்காக அந்த இடத்துல தீயணைப்புத்துறை வாகனங்கள் எல்லாமே அந்த பணிகள் மேற்கொள்றப்ப எல்லாமே தயாராக இருக்கும் அப்படிங்கிறத நேற்று நடந்த சமாதான கூட்டத்தில் எடுத்துக்கிட்ட முடிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனிமேலே இந்த தொடர் நடவடிக்கை பிறகு ONGC நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கடிதம் பெற்று நாங்கள் பண்ண போறோம்னு சொன்ன பிறகு இந்த ப்ராசஸ் நடக்கும். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மாதவன்.